பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல வேளையிலேயும் ஆமீன் கலந்து கொண்ட யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல். கர்த்தர் நமக்கு அதிகமாய் ஆசீர்வாதங்களை தந்து கொண்டிருக்கிறார். கடந்த நாளிலே நம்ம சிந்தித்த தாலந்துகளை குறித்து நாம் அதிகமாய் சிந்தித்தோம். இந்த நாளிலேயும் தாலந்துகளை பற்றிய தேவ நோக்கத்தை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், தேவன் ஒரு நோக்கம் இல்லாதபடிக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு தாலந்தை கொடுப்பதில்லை. நமக்கு எல்லோரும் தெரியணும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்டருக்கு ஒரு கிருபை கொடுத்தால் அது ஒரு நோக்கம் உண்டு, ஒரு சபையை கட்டுவதற்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரலோகத்தில் இவர்களை கொண்டு போகிறதற்காகத்தான் இவர்களை குறித்த தேவனுடைய அநாதி தீர்மானம் அல்லேலூயா வைத்து தான் இவர்களை ஆண்டவர் கிரயத்துக்கு உட்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர் முதலீடு செய்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பணத்தை முதலீடு செய்கிறது போல தேவ வல்லமையை முதலீடு செய்கிறார். இருதயங்களில் விதைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். விதைக்கும் போது அவர்கள் அல்லேலூயா ஊழியம் செய்யும் போது அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கிறது. ஆமென். ஆதி மனிதனாயிருக்கிற ஆதாம் முதல் நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆமென். வாசிக்கலாம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. அது ஒரு நோக்கம். ஆமென். பலுகி பெருகி, அதாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆதாம் ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு சிருஷ்டிக்கிற தேவன் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்பின் அல்லேலூயா அனுபவத்திலிருந்து அநேகத்தை உருவாக்கத்தக்கதான ஒரு திறமையை மனுஷனுக்கு இன்னைக்கு பாருங்கள், என்னென்ன வகைகளிலே ஆமென். ஸ்தோத்திரம். வாகனங்களை உருவாக்குறான். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஒரு ஞானத்தை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். திட்டங்களோடு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசிக்கலாம். சமுத்திரத்தின் மச்சங்களையும் மீன் பிடிக்கக்கூடிய படகுகள். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆகாயத்து பறவைகளை கொண்டு பயன்படுத்துகிறான். பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் எல்லா ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆமென். ஸ்தோத்திரம். மிருக ஜீவன்களை வளர்த்துகிறான். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் ஒன்று சொல்லுகிறேன், தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தில் நல்ல ஒரு எண்ணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நமக்கு தெரியும், அல்லேலூயா, மனுஷன் ஆமென் அப்படி இருக்கிறது பார்க்கணும். சிந்தனை வீரனாக இருக்கிறான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் அநேகம் சிந்திக்கிறான், தப்பான வழிகளில் போகிறான். பைபிளை சிந்திக்கிறான், நல்ல வழியில் போகிறான். அல்லேலூயா. இந்த சிந்தனையில் 2 விதமான சிந்தனைகள். இந்த பூமியினுடைய காரியங்கள் மனுஷனை சிந்திக்க வைக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அல்லேலூயா. பயங்கர சிந்தை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பூமியில் பாருங்கள், ஏவாளை அதிகமாய் சிந்திக்க வைத்து அவன் சாத்தான் வீழ்த்தினான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்றைக்கி அநேக தேவையில்லாத விஷயங்கள் அல்லேலூயா ஆமென். ஸ்தோத்திரம். சிந்தித்து நோயாளிகளாய் போய்விடுகிறார்கள். அல்லேலூயா. நமக்கு தெரிகிறது, நீதிமொழிகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆமென். 19, 21. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பாருங்க, ஏமாத்தி அல்லேலூயா ஏதாவது அல்லேலூயா ஸ்தோத்திரம் பெருமைகளை காட்டி ஆமென் பொருளாதாரங்களை காட்டி பிரைஸ் தி லார்ட் ஜனங்களை ஏமாத்துகிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏமாத்துகிறார்கள். அல்லேலூயா. எண்ணத்தினாலே ஏமாற்றி வேலை வாங்கி தருகிறதாக சொல்லி ஏமாத்துகிறார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே எப்படியாவது செல்வந்தர்களாக இருக்க வேண்டும். ஆமென். கண்டிப்பாகவே கொலை செய்கிறார்கள். ஆமென். ஏமாற்றி தவறுதலான வழி நடத்துகளை செய்கிறார்கள். பாவ இச்சைகளுக்குள்ளே
ஆமென், வாலிப பிள்ளைகளை தள்ளிவிடுகிறார்கள், ஏமாத்துகிறார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ ஏமாத்தாத, ஆண்டவருடைய எண்ணங்களில் நட என்று சொல்லித்தான் அல்லேலூயா சபைகளை கர்த்தர் கட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை அல்லேலூயா வல்லமையோடு பேசி இந்த ஏமாறுதலுக்குள்ளே நீ போகாதே என்று சொல்லதற்காகத்தான் அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா தேவனுடைய ஒரு மகா நோக்கத்தை அல்லேலூயா கர்த்தர் ஊழியக்காரர்களுக்குள்ளே, சபைகளுக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே வைக்கிறார். அல்லேலூயா, மதுபானத்திற்குள்ளே விழுந்து போகாதே, பாவ இச்சைகளுக்குள்ளே விழுந்து போகாதே என்று எச்சரிக்கிறார். அல்லேலூயா, அது ஒரு நோக்கம். அல்லேலூயா, தாலந்துகளுடைய ஒரு பெரிய நோக்கம். அல்லேலூயா, சபையை கட்டுகிற ஒரு பெரிய நோக்கம். அல்லேலூயா, ஒரு சபை ஒரு தேசத்தில் இருந்தால் ஆண்டவர் அவர்களுக்குள்ளே வசித்து ஒரு மகிமையான இடமாக கர்த்தர் மாற்றணும். அது தேவனுடைய நோக்கம். அல்லேலூயா, என்னையும் உங்களை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. ஒருவர் ரட்சிக்கப்பட்டால் அவருக்குள்ளே தேவனுடைய தாலந்துகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஒரு பெரிய நோக்கம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம வளர்ந்து வந்த உடனே பிரைஸ் தி லார்ட் அநேகர் எனக்கு தெரியும் ஊழியத்தில் நல்ல கிருபைகளை ஆண்டவர் கொடுப்பார், நல்ல வல்லமை. கொஞ்ச நாள் கடியும்போது விழுந்து விடுகிறார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த நோக்கத்தை அவர்கள் அறியாதபடி போய்கிறார். விசுவாசிகள் கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது கவலை கண்ணீர் வந்தால் ஆராதனையில் வருகிறதுல எல்லாம் ஒரு நோக்கம் இல்லாதபடி போயிடுவாங்க. அல்லேலூயா, தேவனுடைய நோக்கத்துக்கு ஏற்றபடி ஆசீர்வாதம் இல்லாதபடி போயிருக்கிறார். ஆமீன், ஸ்தோத்திரம். இங்கே என்னைக்கும் ஆட்களை இன்னைக்கு ஆமீன் அந்த ஆசீர்வாதம் நோக்கம் இல்லாதபடிக்கு பிரசங்கிச்சு ஆமீன். கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி எங்கே அற்புதம், இப்போ ஆண்டவருக்கு புரிஞ்சு இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் எல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. எல்லா சபைகளிலையும் இதே மாதிரி சுத்திகரிப்பு கூட்டமோ அல்லது உபவாச கூட்டமோ நடத்த வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்து போச்சு. காரணம் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அந்த பாஸ்டர் வருவார், பெரிய பாஸ்டர், இந்த பாஸ்டர் உலக புகழ் பெற்ற பாஸ்டர், இந்த பாஸ்டர் தீர்க்கதரிசி பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், கிருபைகள் எல்லாம் இருக்கட்டும். அல்லேலூயா, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். உங்களுடைய பேரை உயர்த்ததற்கொன்னும் கர்த்தர் அல்லேலூயா அனுமதிக்கவில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு பேர் உண்டாக்குறதற்காகவே அல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த தாலந்துகளை கர்த்தர் கொடுக்கவில்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். திறமைகளை கொடுக்கவில்லை. நமக்கு தெரியும். ஆமென். ஆதியாகமம் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தில் பார்க்கலாம். ஆமென். 4வது வசனம். பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு, பாருங்கள், சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம். நமக்கு பேருண்டாக்க பண்ணுவோம். சபைகளுக்கு இன்னைக்கு பாருங்க, பாஸ்டருக்கு பேருண்டாக்கணும். அல்லேலூயா, ஊழியக்காரருக்கு பேருண்டாக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அந்த பேருண்டாக்குறதுக்கு ஒன்றும் தேவன் தாளந்து கொடுக்கல, எனக்கு பேருண்டாக்குறதுக்கு வேண்டிய அல்ல. அல்லேலூயா, அது ஒரு பெரிய பாயிண்ட். பிரைஸ் தி லார்ட். முன்னே எல்லாம் பார்த்தீங்கன்னா அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஏதாவது ஆண்டவர் ஆமென் கஷ்டப்பட்டு ஒரு ஊழியக்காரன் வருகிறார், ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார், பிரசங்கம் பண்ணும்போது நோய் மாறுது, பேய் மாறுது. ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே கர்த்தருக்கு பேருண்டாக்க, கர்த்தர் ஒருவர் ஜீவிக்கிறார், அவர் தான் தாளந்து தாரார், அவருடைய தாளந்திலான அவருடைய ஸ்தோத்திரம் ஆமென், அவருடைய இரத்தம்தான், அவருடைய தியாகம்தான் ஹல்லேலூயா உயிரை கொடுத்தது தான் நம்மளை விடுவிச்சதுன்னு சொல்லி கர்த்தருக்கு பேர் இல்லை. ஹல்லேலூயா. இவங்க எல்லாரும் பாருங்கள், இந்த அறிவை கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா, இவங்களுக்கு பேர் உண்டாக்கணும். நமக்கு பாபேல் கோபுரத்தை கட்டிட்டாங்க, முடியலை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அதை உடைச்சி போட்டார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி அநேக ஊழியங்கள் எனக்கு தெரியுது, பாட்டில் அல்லேலூயா நல்ல புகழ் பெற்றால், பிரைஸ் தி லார்ட், வீடியோவில் நான் பார்த்துட்டு இருப்பேன், நிறைய ஒரு சின்ன பாட்டாக இருந்தாலும் கொஞ்சம் பாட்டு நல்லா வந்துட்டா, பிரைஸ் தி லார்ட், அந்த பாட்டு உலகம் முழுவதும் பரவும். அல்லேலூயா. ஒரு பிரசங்கம் பைபிளில் இருக்கிற வார்த்தைகள் கேட்கறதுக்கு கஷ்டம். அல்லேலூயா, கடினம். அல்லேலூயா, எவ்வளோ வேணும்னாலும் ஆட்கள் பார்த்துடுவாங்க, பாட்டு நல்லா இருக்குது, பிரைஸ் தி லார்ட். ஆனால் பாடின ஆளுக்கு என்ன இருக்குது? பேருண்டாகுது. அல்லேலூயா, பரவாயில்ல, நல்லா இருக்கிறது, பொறாமை கொண்டு அல்ல சொல்லுகிறது, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, பைபிளில் இருக்கிறதுனால சொல்லுகிறேன், உனக்கு எனக்கு பேருண்டாக்குறதுக்கல்ல கர்த்தர் எனக்கு தாளந்து தந்தது. அல்லேலூயா. உனக்கு எனக்கு பேர் உண்டாக்குறதுக்கெல்லாம் கிருபை தந்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
கர்த்தருடைய நாமம். கர்த்தர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு நோக்கத்தோட படைச்சார். ஹல்லேலூயா ஆதாமை ஏவாளையும் ஹல்லேலூயா படைத்தது ஒரு நோக்கம். ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். பலுகி பெருகிறது ஒரு நோக்கம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை கையில் வச்சு ஆமென் ஸ்தோத்திரம் பெரிய பில்டிங் உண்டாக்கி அந்த ஊழியத்தை காட்டில் இந்த ஊழியத்தை காட்டில் அந்த பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் அந்த மனுஷனை காட்டிலும் அந்த மதத்தை காட்டிலும் இந்த மதத்தை காட்டிலும் அந்த ஜாதியை காட்டிலும் இந்த ஜாதியை காட்டிலும் நம்ம எல்லாரும் உயர்ந்திருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமே, அந்த நினைவுதான் மோசம். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். அந்த நினைவில் தான் ஏற்றத்தாழ்வுகள் வருகிறது. அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். நான் உயர்ந்தவன். அல்லேலூயா. உடனே பிசாசு அல்லேலூயா இன்னைக்கு 50% மேலே அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஊழியங்களுக்குள்ளே பிசாசு கலந்து ஏறிவிட்டது. அல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன், 50% வெளியிலே அல்லேலூயா அவர்களுக்கும் தங்களுக்கும் பேருண்டாக்கத்தான் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஊழியங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நான் ஒன்று சொல்கிறேன், அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் அவர்களை விட அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா நான் உயர்ந்தவன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அவர்களுக்கு கொடுத்த கிருபை பெரிது, ஆனால் அவர்கள் பேருண்டாக்குறதுக்கு அல்ல கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். யாருக்கு பேருண்டாக்கணும்? பிரைஸ் தி லார்ட் நமக்கு வேண்டி ஹல்லேலூயா மரித்து உயிர்த்து இன்னும் ஜீவிக்கிற கர்த்தருக்கு பேருண்டாக்கணும். அல்லேலூயா அவருடைய நாமத்திலே வருகிறேன்னு சொல்லணும். கோலியாத்தை தகர்த்தது தாவீது சொல்கிறேன், அவருடைய நாமத்திலே வருகிறேன் என்று சொல்ல வேண்டும். அவருடைய நாமத்திலே அதிகாரமுள்ள நாமத்திலே வருகிறேன். கோலியாத்தை வீழ்த்தி தள்ளினது போல பிரைஸ் தி லார்ட் சும்மா தேவையில்லாத பேருண்டாக்குற இடங்கள் எல்லாம் விழுந்து போகிறத நம்ம பார்க்குறோம். கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல வேதம் வாசிப்பாங்க, நல்ல ஜனங்களோடு ஹல்லேலூயா காழ்ப்புணர்ச்சி இல்லாதபடிக்கு ஊழியத்தை செய்கிறாங்க, விசுவாசிகள் ஐக்கியமாக இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆசீர்வாதம் வந்த உடனே ஹல்லேலூயா இதுக்கு காரண கர்த்தரை மறந்து விடுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இவங்க என்ன செய்கிறாங்க? நமக்கு பேருண்டாக்கணும். ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆதி நாட்களில் ஊழியர்கள் பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா சபைகளில் பெரிய பில்டிங் எதுவும் வைக்கிறதில்ல, வீடுகளில் தான் கூட்டம் நடத்துக்கிறேன். காரணம் என்ன? பிரைஸ் தி லார்ட் ஆலய முறைகள் மாறிப்போச்சு. அல்லேலூயா செப வீடுகளில் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா அவர்கள் ஸ்தோத்திரம் அல்லேலூயா உருவாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா பிற்காலகட்டத்தில் நமக்கு பேர் ஆமென். நல்ல பாட்டு பாடுனா பேர் போட்டி போட்டு வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நாள் நல்ல பாட்டு பாடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். பேர் கிடைக்கணும்னு சொன்னால் பிரைஸ் தி லார்ட் ஏதாவது சினிமா ஸ்டைலில் அவன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பேருண்டாக்க வந்துடுவாங்க. அல்லேலூயா. நான் இதெல்லாம் அல்லேலூயா பிரசங்கிக்க கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் என்னால் சகிக்க முடியல. நடுக்கிற அவன் அடுத்து பார்த்தீங்கன்னா அல்லேலூயா கொஞ்ச நாள் கழியும்போ தாடியில் கொஞ்சம் லீனாட்டு தாடி வைக்கிறது. அல்லேலூயா மோசமாக ஸ்தோத்திரம் பேருண்டாக்குறதுக்காக பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ ஜனங்கள் எல்லாரும் இந்த மனுஷனை கவர்ந்து விடுகிறார்கள் இந்த ஆராதனை இடத்துல. அப்போ ஆண்டவர் அங்கே ஒரு கவருகிறதுக்கு ஆண்டவர் இவ்வளவு கஷ்டப்பட்ட இயேசுவை அல்லேலூயா புகழதற்குள்ள இந்த புகழ்ச்சி அல்லேலூயா சத்தம் போயாச்சு. அல்லேலூயா கொஞ்சம் அல்லேலூயா டப்பாங்குத்து பாட்டு பாடின உடனே எல்லாரும் டான்ஸ் காட்ட தொடங்கியாச்சு. வாலிபர்கள் எல்லாரும் டான்ஸ் காட்டி தொடங்கியாச்சு. அவன் சீக்கிரமாக உலக புகழ் பெற்றாச்சு. நான் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவர் இந்த வருஷத்தில் உன்னை சும்மா விட மாட்டார். ஆண்டவருக்கு பேருண்டாக்கத்தான் உன்னை அழைச்சிருக்கிறாரு. எச்சரிக்கையாக சொல்லுகிறேன், உடைய நாட்கள் அல்லேலூயா ஸ்தோத்திரம் எண்ணப்படுகிற நேரம் வந்து விட்டது. அல்லேலூயா அதிக நாள் ஒன்றுமல்ல, இயேசுவுடைய பேரை நிலைநிறுத்துவதற்காகத்தான் உன்னையும் என்னை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஆதி ஆமென் ஸ்தோத்திரம். பாபேல் கோபுரத்தை உடைச்சாருன்னு சொன்னா இன்னைக்கு உடைக்காத இருக்கிறதான குழப்பம். அல்லேலூயா உடைப்பார் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா உடைப்பார். சத்திய சுவிசேஷத்தை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். உடைக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. இப்பொழுது அதை உடைச்சுக்கிட்டே இருக்கிறார். கொரோனா காலத்திலிருந்தே உடைச்சிட்டாரு. அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா சபைகளிலே இப்பொழுது ஆமென் அல்லேலூயா பிரசங்கங்கள் ஏறிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா ஆமென். தேசத்திலே அல்லேலூயா விளம்பரங்கள் தங்கள் விளம்பரங்கள் பெருகி கொண்டிருந்ததுனால இப்போ எங்கே ஹல்லேலூயா தேசத்தில் ஆமென் இந்த மாவட்டத்தில் ஒரு இடத்துலையும் ஆமென் பப்ளிக் கன்வென்ஷனுக்கு ஆட்கள் கூடுகிறது இல்லை, முன்ன கூடுகிறது போல இல்லை. ஏன்னு கேட்டால் பல காரணங்கள் சொல்லுகிறாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். டிவி ப்ரோக்ராம் வந்திருக்கிறனால பொதுவாக
ஆமீன் சோத்திரம். எல்லாருக்கும் சோத்திரம். ஆமீன். யூடியூபில் பிரசங்கம் போகுது, அதனால தான் குறைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லுகிறாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சோத்திரம். அப்படி காரணத்தை தான் சொல்லுகிறாங்க. அது எனக்கு நல்லா புரிய முடியல. பிரைஸ் தி லார்ட். நான் புரிஞ்சுக்கிட்ட காரணம், ஹல்லேலூயா, தேவன் தொட்டு விட்டார், தேசத்தை அசைத்து விட்டார். தேசத்திலே ஹல்லேலூயா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், சொந்தம் பேர் உண்டாக்குறத உடைச்சு விட்டார். அல்லேலூயா. பல இதெல்லாரும் நிறைய பேர் சங்கடம் சொல்லுகிறாங்கன்னு கேட்டேன். பரவாயில்லையே. பிரைஸ் தி லார்ட். இயேசு உடைச்சு விட்டதை குறித்து நான் புரிந்து கொள்கிறேன். அல்லேலூயா. சாதாரண ஹல்லேலூயா யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களை கர்த்தர் எழுப்புதலுக்காக இன்றைக்கு எடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கும் தேசத்தில் ஆமென் பெரிய புகழ் விளம்பரம் இல்லாதவர்களை கர்த்தர் எடுக்கிற காரணம் என்னவென்றால், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு அநியாயம் செய்து விட்டார்கள். பாபேல் கோபுரத்தை கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவர் கொஞ்ச நாள் பார்த்தாரு, இனி பார்ப்போம். அல்லேலூயா. உங்கள் பேர் வருதா, எங்கள் ஆண்டவருடைய பேர் வருதா என்று அவர் உற்று பார்க்கிற ஒரு சமயத்தை கர்த்தர் அல்லேலூயா வைத்திருக்கிறார் என்பதை அல்லேலூயா நீ மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. எலியாவுக்கு பின்பதாக கண்டிப்பாக ஒரு எலிசா வந்திருக்கணும் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு மோசைக்கு பின்பாடு ஒரு ஜோசுவா வந்திருக்கணும். அல்லேலூயா. கண்டிப்பாக வருவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஆண்டவர் அல்லேலூயா படிப்படியாக இந்த ஊழியம் செய்கிறதற்கு தாளந்துகளை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒரு ஆளுக்கு பிற்பாடு ஒரு ஆள் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பிற்பாடு ஒரு தீமோத்தேயுவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. கொடுத்து 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 இவங்க யாரும் அல்லேலூயா தங்களுக்கு பேர்களை உண்டாக்கி வைக்கவில்லை, கர்த்தருக்கு பேரை உண்டாக்கி வைத்தார்கள். அல்லேலூயா. இடைக்காலகட்டங்களில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா 100 பேர். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுன்னு சொல்லிக்கிட்டு விடுவிக்கிறார், அற்புதம் செய்கிறார், சுகமாக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சுகமளிக்கிறார். எல்லாம் அப்படியே சொல்லி 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 பேர் 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 அந்த பேரை காட்டிலும் இந்த பேர் பெரிதாக இருக்கணும். நான் சொல்லுகிறேன், உங்களை யார் ஆண்டவர் சோத்திரம் அழைக்கலைன்னு அழைச்சாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஊழியம் தரலைன்னு ஊழியத்தை தந்தார். பிரைஸ் தி லார்ட். உங்களை வச்சிருக்கிற ஒரு நோக்கம் கர்த்தருக்கு பேர் உண்டாக்கும்படியாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு திட்டத்தை நிறைவேற்றும்படியாய். தவறாக செய்கிறதை தான் நான் சொல்லுகிறேன். பேர் வச்சதுனாலேயோ அல்லேலூயா புகழ்ச்சி வந்ததுனாலேயோ அல்ல நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. எலியா பிரைஸ் தி லார்ட் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எலியாவுக்கு ஆமென். எலியாவுக்கு பின்பது எலிசா ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். ரெட்டிப்பான கிருபாவரங்களை தான் கேட்டார். அல்லேலூயா. தாளந்துகளை தான் கேட்டார். ஹல்லேலூயா. ஜோசுவாவை ஆண்டவர் மோசைக்கு பிற்பாடு ஜோசுவாவை ஆண்டவர் அழைத்து கொண்டிருந்த நேரத்தில், ஜோசுவாவே நீ பயப்படாத, பலன் கொண்டு திடமனதாயிரு. ஹல்லேலூயா. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோட இருப்பேன்னு சொல்லித்தான் பலப்படுத்தி விட்டார். ஹல்லேலூயா. கடினமான இந்த ஊழியம் ஹல்லேலூயா சொகுசு வாழ்க்கை அல்ல. பிரைஸ் தி லார்ட். அவ்வளவு பெரிய ஊழியத்தை தான் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் பட்ட கஷ்டத்திற்கு ஒரு அளவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆமென். தீமோத்தேயுவும் அப்படியே கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுதான் சீடத்துவம். அல்லேலூயா. அதுதான் அல்லேலூயா தேவனுடைய நோக்கம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் ஒன்று சொல்கிறேன். கர்த்தர் என்னுடைய ஆமென் ஊழியத்தில் அடுத்த ரோல் மாடல் என்னை போல கர்த்தர் ஆமென் சிலரை உருவாக்கணும்னு அவர் திட்டம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் நிச்சயம் நம்புகிறேன். இந்த ஆமென் ஸ்தோத்திரம் ஆலயத்தை கட்டினதல்ல, ஆமென் பல ஆயிரங்கள் ரட்சிக்கப்பட்டதல்ல. பிரைஸ் தி லார்ட். இன்னும் அல்லேலூயா இவ்வளவு கடினத்தோடு நிற்கிற ஒரு தலைமுறை கர்த்தர் எழுப்ப போகிறார். அல்லேலூயா. நல்ல அபிஷேகத்தோடு நல்ல அதிகாரத்தோடு ஒரு தலைமுறையை கர்த்தர் எழுப்பத்தான் போகிறாரு. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். அது தேவன் என் மேலையும் உன் மேலையும் வைத்திருக்கிற ஒரு மகா திட்டம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கவனிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென் ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 33:11 வாசிக்கலாம். 33:11. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும். பாருங்க, இருதயத்திலே நினைவுகள். இப்ப நம்ம இருதயத்தில் நினைவுகள் வேற, கர்த்தருடைய இருதயத்துடைய நினைவுகள் வேற. பிரைஸ் தி லார்ட். தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். பாருங்க,
நம்ம ஸ்தோத்திரம். அதான் எலியாவுக்கு பின்பதாக ஒரு எலிசா, மோசைக்கு பின்பதாக ஒரு ஜோசுவா, ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பிற்பாடு ஒரு தீமோத்தேயு. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் ஹல்லேலூயா. கர்த்தருடைய யோசனை. நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தருடைய யோசனை இல்லாதபடிக்கு நம்ம யோசனைகளை ஆண்டு கொண்டு கலக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். அது தேவனுடைய நோக்கம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒன்று சொல்கிறேன், ஹல்லேலூயா. தேவனுடைய நோக்கம் என்ன? இயேசுவின் நாம மகிமை அடையணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மகிமை அடையலைன்னா பிரைஸ் தி லார்ட் இவங்க சொன்னது போல ஹல்லேலூயா நமக்கு பேர் உண்டாக்க போயிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஆதியாகம புஸ்தகம் ஹல்லேலூயா 11:3 வாசிக்கலாம். 11:3. அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம். நல்ல அவன் பெரிய வீடு வச்சு பெரிய கோபுரத்தை கட்டி பிரைஸ் தி லார்ட் சுட்டு நல்ல சுடுகளினால அந்த கோபுரத்தை கட்டுவோம். அல்லேலூயா. ஆசை பாருங்கள், இன்றைக்கி மக்களுக்கு ஆசை அப்படி தான். அவனுடைய வீடை காட்டிலும் பெரிய வீடு வைக்கணும், அவனுடைய காரை காட்டிலும் பெரிய கார் வைக்கணும். ஆனால் தேவன் என்ன குறித்து என்ன சொல்கிறார்? எத்தனை வருஷம் நீ கஷ்டப்படணும், எத்தனை வருஷம் ஆகாரம் இல்லாதபடிக்கு உபவாசிக்கணும், ஜனங்களுக்காய் கதற வேணும். அதுதான் தேவனுடைய தாளத்து. கர்த்தர் கைவிட மாட்டார், உன்னை ஆசீர்வதிப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படியே நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அருள்நாதர் இயேசு ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் மத்தேயு 6:33 சொன்னார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் ஒன்று சொல்லுகிற தெய்வ மக்களே, பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்லுகிற கர்த்தர் ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஜோசேப்பை குறித்து நமக்கு பார்க்கும்போது, ஜோசேப்பு ஹல்லேலூயா தேவன் ஒரு கிருபை கொடுத்தார். நல்ல தரிசனம் உள்ள ஜோசேப்பு. அல்லேலூயா. ஆமென். சாதாரண ஒரு ஜோசேப்பு. இந்த ஜோசேப்பு ஒரு தப்பு செய்யலை. அல்லேலூயா. அவனுடைய எண்ணங்களில் தேவன் மட்டும்தான் ஓடிச்சு. அதனால் பார்வோனுடைய அரண்மனையில் போய் அவருடைய சோத்திரம் அல்லேலூயா மனைவி ஆமென் சோத்திரம் அல்லேலூயா இவனை பாவம் செய்ய அழைக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இவனுடைய உள்ளத்தில் எண்ணம் எல்லாம் கர்த்தருடைய உபதேசம். அவன் பாவம் செய்யலை. 13 வருஷம் ஜெயிலில் கிடக்கிறான். கஷ்டம் பாருங்கள். அதுதான் தாளந்து. ஹல்லேலூயா. 13 வருஷம் கஷ்டப்படுகிறான். கம்பி ஹல்லேலூயா சிறைச்சாலை. அதுக்கு பிற்பாடு பாருங்க, சும்மா இருக்கல ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஹல்லேலூயா. உயர்த்தலையா? பிரைஸ் தி லார்ட். அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. எப்படி உயர்த்தினார்? ஹல்லேலூயா. அரண்மனையில் பெரிய பதவியை கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஹல்லேலூயா. உணவுத்துறை அமைச்சர். ஹல்லேலூயா. பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த ஜோசேப்பை ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஏன்னா சொப்பனத்துடைய அர்த்தம் சொல்லணும்னு சொன்னால், பார்வோனுக்கு சொப்பனத்துடைய அர்த்தம் சொல்லணும்னு கேட்டால், பிரைஸ் தி லார்ட் 13 வருஷம் கழிஞ்சு தேவன் அவனுக்குள்ளே இருந்தார். ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்லுகிறேன், இன்றைக்கி வசனத்தில் ஜீவிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர்மார் ஹல்லேலூயா நான் உனக்கு சுகந்தாரன் ஆயிட்டு. ஹல்லேலூயா. எங்கள் சபை உங்களுக்கு சுகந்தரம்னு சொல்ல ஆரம்பிச்சாச்சு. நான் சொல்கிறேன், தேவ தரிசனம் இருந்தால் சொல்லு, எங்கள் சபை மூலம்தான் உங்களுக்கு ரட்சிப்புன்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுதுன்னா சொல்லு. ஹல்லேலூயா. தேவையில்லாத வேறு சபையில் போகிற ஆளுகளையும் பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் நான் தான் பெரிய ஆண்டவருடைய பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்லி ஏமாத்துகிற வேலையை நிறுத்து. பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதெல்லாம் தவறு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையாக இருந்தால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஜோசேப்பை உயர்த்தினது போல கர்த்தர் உனக்கு தந்த இடத்துல ஹல்லேலூயா உனக்கு தந்த மக்களை எத்தனை ஆத்துமாக்களை உண்மையாய் விசாரித்து, உண்மையாய் வசனத்தை போதித்து, உண்மையாய் கர்த்தருடைய ஜீவனை ஹல்லேலூயா அவருக்கு ஸ்தோத்திரம் போதித்து, ஆமென் உனக்குள்ளே இருக்கிற தேவ வல்லமையை அவளுக்கு போதித்தால் அவர் எந்த இடத்துலையும் போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. உன் ஆவிக்குரிய தகப்பனை மதிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதை விட்டு விட்டு கிருபையெல்லாம் இழந்து ஹல்லேலூயா குணங்கள் எல்லாம் மாறி மனுஷனை பிசாசு எங்கேயோ கொண்டு போகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் புஸ்தகத்தில்
41:16 வாசிக்கலாம். 41:16. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே நான் நதி ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன். பாருங்க, பார்வோன் ஜோசேப்புக்கு சொப்பனத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு இது சொப்பனத்துடைய அர்த்தம் சொல்லி கொடுத்ததுனால இந்த 13 வருஷத்துடைய கஷ்டங்களை மாற்றி கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஜோசேப்பை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. சில வருஷங்கள் கஷ்டப்படணும்னு நான் ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிற விசுவாசிகளுக்கு கஷ்டப்படணும்னு சொல்கிற ஒரு நோக்கத்தை புரிஞ்சுக்கிடறதுக்கு முடியாது. இப்போ தான் விடுதலை வரணும், இந்த சபையில் போன ஆசீர்வாதம் இப்போ தான் வரணும். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், அப்படி ஒன்றும் நடக்காது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உபத்திரம் உண்டு, உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு ஆண்டவர் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னிடம் ஆமென். ஆண்டவருடைய நாமத்தில் கடந்து போகிறவர்களுக்கு உபத்திரம் உண்டு, நெருக்கம் உண்டு. இன்றைக்கி எல்லாருக்கும் ஈஸியான ஆசீர்வாதம் வருதுன்னு சொல்லி இருக்கிற உபதேசம் இல்லாத பிரசங்கங்கள் போய் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் பிரைஸ் தி லார்ட். நான் ஒன்று சொல்கிறேன், அவங்கள தான் குறை சொல்ல வரல. பிசாசு மனுஷனை அல்லேலூயா எண்ணங்கள் பைபிள் எண்ணத்தை விட்டு வேற எண்ணத்துக்கு கொண்டு போய் விட்டான். அல்லேலூயா. அதான் காரணம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவங்க நல்லவங்க தான், அவங்களுக்கு கிரயம் கொடுத்து இயேசு ரத்தம் சிந்தி தான் கிருபை கொடுத்தாரு. நிறைய பேருடைய கிருபைகள் நஷ்டப்பட்டு போகிறது. அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும், மன்றாடணும். ஊழியக்காரரை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேணும். தெளிவான பாதையிலே போகிறதுக்காக ஜெபிக்க வேணும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஜோசேப் எப்படிப்பட்டவனாக இருந்தான் நீங்கள் நல்லா பாருங்க. ஹல்லேலூயா. சொப்பனும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லத்தக்க திறமை உள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், தேவனுடைய நோக்கம் பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜோசேப்பை எப்படியாவது ஆசீர்வதிக்க வேணும், ஹல்லேலூயா, உயர்த்த வேண்டும், ஹல்லேலூயா என்பதை தேவனுடைய கஷ்டத்தின் மத்தியில். இன்னும் சொல்ல போனால், ரெண்டாவதாக சுவிசேஷத்தில் ஒரு பிரபல்யம் உண்டாகணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பெரிய சுவிசேஷர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், பெரிய பிரபல்யமான பிரசங்கியாராக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அது ஏன்? பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்துக்கு போகும்போது நம்ம சிந்திச்சு பார்ப்போம். ஆமென். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 8, 9, 10 அந்த வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆமென், அப்போஸ்தலர் புஸ்தகம் ஹல்லேலூயா 14ஆம் அதிகாரம் 8, 9, ஆமென், ஸ்தோத்திரம், 10, ஆமென், 10 அந்த வசனங்களை வாசிக்கலாம். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து, ஆமென், பாருங்க அற்புதத்தை பாருங்க. தாயின் வயிற்றில், ஆமென். கன்வென்ஷன் கூட்டங்களில் நான் பல இடங்களில் போகும்போது எனக்கு நல்லா தெரியும். ஆமென், ஸ்தோத்திரம். எத்தனை நோய்கள் குணமானதை சுகமளிக்கிற ஊழியத்தில் வந்து சொல்லுகிறத கேட்கும்போ எனக்கே ஆச்சரியம். ஹல்லேலூயா. நான் ஏமாத்திரம். ஹல்லேலூயா. இந்த பிரசங்கம் தான் நான் சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. தாயின் வயிற்றில் இங்கே ஒரு சம்பவத்தை பாருங்க. தாயின் வயிற்றில் பிறக்கும்போதே சப்பானி. அடுத்து, ஒருபோதும் நடவாமல், ஒருபோது காலூனி நடக்கல, கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தான். பவுலுடைய பேச்சை கேட்டான். இந்த பேச்சு உண்மையில் நான் சொல்லுகிறேன், இந்த பிரசங்கம்னு சொல்லுகிறது சிலருக்கு பிரசங்கமே பிடிக்காது, அற்புதம் தான் பிடிக்கும். அல்லையா? அற்புதம் செய்வார் ஆண்டவர், பிரசங்கம் பண்ண வைப்பார். பிரசங்கமே பிடிக்காது சிலருக்கு. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சுட்டு கேட்டுட்டே இருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்பு கேட்ட விசுவாசம். பாருங்க, பிரசங்கத்துடைய மெயின் டாபிக் என்ன? மனுஷன் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. ரட்சிப்பு கேட்ட ரட்சிப்பு நம்முடைய குணத்தில், ஹல்லேலூயா, பண்பில், ஹல்லேலூயா, கோபங்கள், எரிச்சல்கள், வைராக்கியங்கள், ஹல்லேலூயா, எல்லா மனுஷனுக்குள்ளே இருக்குது. இயேசு அறிந்ததுக்கு பிற்பாடு கிறிஸ்துவுக்குள் வந்தால் புது சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாமே புதிதாகின. அல்லேலூயா. அப்போது அந்த புதிதாகிற ஒரு எண்ணம் இந்த பையனுக்குள்ளே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது கண்ட உடனே, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென், பவுல் அவனுக்காக பிரார்த்தனையும் அவனுக்காக பிரசங்கமும்
அவனை ஸ்தோத்திரம் சுகமாக்குற காரியத்தில் தேவ ஆவியானவர் ஏவப்பட்டு ஈடுபட தொடங்கினார். வாசிக்கலாம். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு எல்லாருக்கும் சுகம் கொடுத்துட்டு காரியம் இல்லை. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டென்று கண்டு நீ எழுந்து கால் ஊன்றி நல்ல கால் ஊன்னு சொன்ன உடனே இவனுக்கு தைரியம் வந்து ஆண்டவர் சொன்னார் என்ன சொல்லுங்க. அந்த சத்தம் கேட்டப்போமே அந்த சவுண்டு பாருங்க, அந்த சவுண்டில் பாருங்க கிருபை வல்லமை தாளந்து. ஹல்லேலூயா. நான் அப்படி சொல்லுங்க, கால் ஊனி நின்றுட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, சில நேரங்களில் தேவ சத்தம் வந்து கேட்கும்போ ஆராதிக்கும் எவ்வளோ பக்தியோடு ஆராதிக்கிறாங்க. அவன் எவ்வளோ கீழ்ப்படிதல், எத்தனை வீடுகள் விடுதலை உண்டாகிறது. எந்த மதத்திலையும் இல்லாத இயேசுவின் நாமம் அவ்வளோ பெரிய நாமம், இயேசுவின் நாமம் அவ்வளோ பெரிய சக்தி. பிரைஸ் தி லார்ட். இதை பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென். வாசிக்கலாம். என்று நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். நல்ல சத்தமா இயேசுவின் நாமத்தில் எழும்பி நில்லு என்று சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பாருங்க, அந்த சத்தம் கேட்ட உடனே ஆறும் அறியாத தாயின் வயிற்றின் முதல் பிறந்த அண்ணு முதல் கீழே கிடந்தவன் எழும்ப ஆரம்பித்தான். இந்த அற்புதங்கள் தான் தேவன். பாருங்க, அந்த அற்புதம் நடந்த உடனே ஆமென். இங்கே பைபிளில் சொல்லுது பிரைஸ் தி லார்ட். அங்கே இருந்த ஆமென் மற்ற மதத்தார் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா இவர்களை தேவன்மார் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். யூபித்தர் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது மெர்க்குரி என்று சொல்லப்பட்டது. யூபித்தர் என்றால் அதனுடைய அர்த்தம் அற்புதம் செய்யும் தேவன். அல்லேலூயா. மெர்க்குரி என்றால் பேசும் தெய்வம். இப்போ பாருங்கள், யூபித்தர் மெர்க்குரி அப்படி ரெண்டு தெய்வம் இங்கே இவர்களுக்குள்ளே கிரியை செய்கிறார் என்று அவர்கள் கண்டார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பூமாலையை கொண்டு வருகிறார்கள், எருதை கொண்டு வெட்டி பலி கொடுக்கிறார்கள். அல்லேலூயா சோத்திரம். இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. காரணம் இன்னைக்கு பாருங்கள் பிரைஸ் தி லார்ட், அந்த நாமம் இயேசுவின் நாமத்திற்கு வர வேண்டிய மகிமையெல்லாம் அல்லேலூயா மனுஷர்கள் எடுக்க தொடங்கி விட்டார்கள். எங்கள் ஊழியம், நாம் போன இடத்துல அற்புதம், கர்த்தர் போன இடம்னா அங்கே வராது. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நான் நினைக்கிறேன், இன்றைக்கி கூட நான் இந்த பிரசங்கம் பண்ணும்போ ஆண்டவரே நான் எதுக்கு பிரசங்கிக்கிறேன், சொல்லாத இருந்தால் நல்லா இருக்கும். ஏன் இந்த விமர்சனங்கள் எல்லாம் நம்ம கேட்க போகிறோம்? இல்லை, பைபிளை சொல்லாத இருந்தால் நமக்கு அது கேடுன்னு நான் புரிந்து தான் இங்கே சொல்லுகிறேன். அல்லேலூயா. பைபிளில் இருக்கிற உண்மையை சொல்லாத இருந்தால் அது கேடு. அல்லேலூயா. நமக்கு பேருண்டாக்குறதுக்கல்ல, சுவிசேஷத்தில் பிரபல்யம் உண்டாக வேணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவனுடைய நோக்கம் சுவிசேஷத்தில் பிரபல்யத்திற்காக. சுவிசேஷம் அறியப்பட்டால் தான் ஆத்மாக்கள் ஆதாயம் செய்ய முடியும். நல்ல பேருண்டானா கடைசியில் உபதேசம் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். இவங்க ஒரு கூட்டம் அல்லேலூயா இன்னைக்கு ரசிகர் மன்ற கூட்டம் போல கூடக்கூடிய அல்லேலூயா அனுபவங்கள் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த போராட்டம் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த போராட்டம் ஒரு இடத்துலையும் இல்லை. இப்போ அல்லேலூயா எங்கேயும் அல்லேலூயா ஆண்டவர் பார்த்திருந்தார், இவங்க இப்படி பண்ணினா நடக்காது. பிரைஸ் தி லார்ட். நான் கொரோனா கொண்டு வந்தீங்களா, அதுக்கு பிற்பாடு நான் கரெக்ட் பண்ணுவேன். இன்றைக்கி ஒரு எழுப்புதல், மறு எழுப்புதல் உண்டாகிறது தான் இன்றைக்கி நாம் பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். இந்த எழுப்புதல் சும்மா இருக்காது. சபைகள் எங்கே உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்க போகிறார்கள். எதிர்வினை ஆற்றுகிற சக்திகள் சீக்கிரம் ஒழிந்து போய்விடும். தேசத்தில் பிரசங்கிக்கப்படுக்கும் போதெல்லாம் இன்னைக்கு பாருங்கள், எங்கேயாவது சோத்திர சின்ன ஒரு பாட்டு பாடினாலோ ஜெபம் பண்ணினாலோ பிரைஸ் தி லார்ட் ஆமே பெர்மிஷன் கேட்டீங்களான்னு கேட்குறாங்க. பிரைஸ் தி லார்ட். இவங்களும் இப்போ போய் பெர்மிஷன் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் பெர்மிஷன் இல்லாத மற்ற மதத்தார்களுக்கு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட் எல்லா இடத்துலையும் வழிபாடு செய்கிறாங்க, ஒரு குற்றம் செய்யலை. பிரைஸ் தி லார்ட். என்னெல்லாம் உபத்திரங்கள். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன், ஜீவனுள்ள தேவன் எழுந்தருளினார். அல்லேலூயா. உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்கிற காலம் வந்துட்டு விட்டது. அல்லேலூயா. உண்மையான பிரசங்கங்கள் தேசத்திலே எழும்ப போகிறது. பிரைஸ் தி லார்ட். அதனுடைய காலம் வந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். அடுத்து வாசிக்கலாம். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று பாருங்க. அவங்களுக்கு நம்பிக்கை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செய்கிறது அவங்களுக்கு தெரியல. தேவர்கள் வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா.
அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால தான் அவங்க பூஜை பண்ண போனாங்க, இவங்களுக்கு பூஜை வைக்க போயிட்டாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூபித்தர் என்றும். பர்னபாவை பாருங்க, யூபித்தர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். யூபித்தர் என்று சொன்னால் என்ன? அற்புதம் செய்யும் தேவன் என்ற அர்த்தம். அடுத்து மெர்க்குரி. அருக்கு பவுல் பிரசங்கத்தை நடத்தினவன் ஆனபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். ஆமென். பேசும் தெய்வம் என்று. அல்லேலூயா. ஹல்லேலூயா. கணக்கு சொல்லுகிற தெய்வம் என்று. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நம்ம பாஷையில் இப்போ 2 பேருக்கும் புகழ் வந்தாச்சு. இந்த புகழை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தா இது ஒன்றும் சாதாரண மனுஷர்களை போல இன்னைக்கு ஆட்கள் இல்லை. எல்லாரையும் புகழுக்குள்ளே பிசாசு வீழ்த்தி விட்டான். கோபுரங்கட்டி வச்சு புகழுக்குள்ளே வீழ்த்தி விட்டான். கிராமங்களில் ஊழியம் செய்கிறவர்கள், நற்செய்தி ஊழியம் செய்கிறவர்கள், அல்லேலூயா, ஏற்ற தாழ்வுக்குள்ளே சாத்தான் ஊழியர்களுக்குள்ளே உயர்ந்த ஊழியம், சின்ன ஊழியம் என்றுக்குள்ளே ஒரு தந்திரத்தை கொண்டு வந்து விட்டான். அதை உடைக்க தேவன் ஆரம்பித்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோயில் பூஜாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதா இருந்தான். 15வது வசனம். மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? ஏண்டா இந்த வேலை செய்கிறீங்க? ஆண்டவர் எல்லாம் நாங்க. அல்லேலூயா. அடுத்து நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தானே. உங்களை போல பாடுள்ள மனுஷர்கள். நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். நீங்க என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனிடத்தில் இந்த அற்புதத்தை சுவிசேஷ பிரபல்யம் உண்டாச்சு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் ஸ்தோத்திரம். சமயம் அல்லேலூயா சுருகினதினாலே பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். 2 காரியத்தை தான் சொன்னேன். இயேசுவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். 2வதாக சுவிசேஷ பிரபல்யம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு தலைப்பாய் பிரைஸ் தி லார்ட் உங்களுக்கு சொன்னேன். ஆமென். ஸ்தோத்திரம். தாளந்துகளை ஆமென் ஸ்தோத்திரம் பற்றிய தேவ நோக்கம் என்ன என்று சொல்லி கொண்டேன். ஆமென். ஸ்தோத்திரம். உங்கள் மத்தியிலே ஆமென் தாளந்துகளை குறித்த தேவ நோக்கம் என்ன? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவின் நாம மகிமைப்பட வேண்டும். சுவிசேஷ பிரபல்யத்தில் இயேசு வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த 2 கருத்தை உங்கள் மத்தியில் எடுத்து வைத்தேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, வரக்கூடிய நாட்களிலே ஆமை கிருபைகளிலே பெருகுங்கள். கிருபைகளை பயன்படுத்துங்கள். தாளந்துகளிலே பெருகுங்கள். தாளந்துகளை பயன்படுத்தி தேசமங்கம் இயேசுவின் நாம மகிமையடையட்டும். இயேசுவின் பெயர் அல்லேலூயா ஓங்கட்டும். கர்த்தருடைய நாமம் உயரட்டும். ஆமென். இதை பணியாற்றுகிற சொல்லுகிற குடும்பங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படட்டும். அல்லேலூயா. சகலவித ஆசீர்வாதத்தினாலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலே கர்த்தாவே தாளந்துகளுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து கர்த்தாவே 2வது பகுதியாக பிரசங்கிக்க நீர் தந்த மேலான வாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வார்த்தைகளினாலே தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். இப்பொழுதே கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்துல தேவ அசை உண்டாகிறதற்காய் நன்றி அப்பா. உடபலப சந்தலபரப துரப ஷைடபலபஸ்யா. சில உள்ளங்களை கத்து தொடுகிறமைக்காய் நன்றி. அநேக மாற்றங்கள் இயேசுவின் நாமத்தில் விதைக்கப்படுகிறமைக்காய் நன்றி அப்பா. உம்முடைய நாம மகிமையடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.